ஆண்டுதோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். இந்த தலைமுறையினரிடையே மிகவும் கொடூரமான குற்றம் என்பது இந்தியாவையே உலுக்கிய நிர்பயா பாலியல் கொடூரம். ஆனால் அந்த காலகட்டத்தில் மிகவும் கொடுமையான குற்றவாளிகள் என்றால் பில்லாவும் ரங்காவும் தான் என்கிறார் அது குறித்து எழுதிய பிளாக் வாரண்ட் புத்தகத்தின் சக எழுத்தாளரும் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகையின் அரசியல் செய்தி தொடர்பாளருமான சுனேத்ரா சௌத்ரி. பில்லா ரங்காவின் மரண தண்டனையை நாடே எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தது. அப்படியென்றால் பில்லா ரங்கா செய்த குற்றம்தான் என்ன? 1978ஆம் ஆண்டு டெல்லியில் 16 வயது சிறுமி மற்றும் அவரது 14 வயது தம்பி ஒரு காரில் லிப்ட் கேட்டு ஆகாசவாணி வானொலி நிலையத்திற்கு சென்றார்கள். சிறிய அளவில் திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபட்ட திருடர்கள் இருவரும் யாரையாவது கடத்தி குடும்பத்தாரிடம் பணம் பறிக்க திட்டமிட்டிருந்தனர். இந்த சிறார்களை கடத்தினால் பெற்றோரிடம் இருந்து பணம் பறிக்கலாம் என்றுதான் முதலில் நினைத்துள்ளார்கள். ஆனால் சிறுமியை பார்த்ததும் ரங்காவின் மனம் குரூரமாக மாறிவிட்டது. சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்து அவரையும் அவரது தம்பியையும் மிக கொடூரமாக படுகொலை செய்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது. மாணவர்களின் போராட்டமாக வெடித்தது. அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என மக்கள் மத்தியில் கொந்தளிப்பாக மாறியது. ரங்கா பில்லா இருவரும் 1982ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி காலையில் தூக்கிலிடப்பட்டனர். இந்த உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி ராக் என்ற வெப் சீரிஸ் பிரைமில் வெளியாகி உள்ளதே தற்போது இந்த வழக்கு குறித்து மீண்டும் பேசப்படுவதற்கு காரணம். இதுகுறித்து சமூக வலைதளங்களில் கலவையான விமர்சனங்கள் பரவி வருகின்றன. டெல்லி திகார் சிறைத்துறை அதிகாரி சுனில் குப்தா, பத்திரிகையாளர் சுனேத்ரா சௌத்ரி எழுதிய பிளாக் வாரண்ட் கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் திஹார் ஜெயிலர் புத்தகத்தை மையப்படுத்தி கடந்த ஆண்டு நெட்ஃபிளிக்ஸில் பிளாக் வாரண்ட் வெப் சீரிஸை விக்ரமாதித்ய மோத்வானை உருவாக்கி இருந்தார். இந்த நிலையில் 8 எபிசோடுகள் கொண்ட இந்த ராக் வெப் சீரிஸில் இதை மையப்படுத்தி கதை நகர்கிறது. யாரும் பசியோடு இருக்கக்கூடாது. பசி ஒரு மனிதனை தவறான பாதையில் பயணிக்க தூண்டும் என ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியும் சப் இன்ஸ்பெக்டர் ஜெயபிரகாஷின் தந்தை கூறும் இந்த வசனம்தான் இந்த கதையின் அடிநாதம். குற்றங்களில் ஈடுபடக்கூடாது என நினைக்கக்கூடிய பில்லா பசியின் காரணமாக ரங்காவுடன் சேர்ந்து குற்றங்களில் ஈடுபட்டு எப்படி மரண தண்டனைக்கு ஆளாகிறார்கள் என்பதை இந்த கதை பிரதிபலிக்கிறது. ஆனால் குற்றவாளிகளின் பின்னணி என்றாலே இப்படித்தான் இருக்கும் என்று பார்த்து பழகிய காட்சிகளே அதிகமாக வந்து செல்கின்றன என இணையவாசிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் குடும்பச் சூழலால் தவறான பாதையில் பயணிக்கும் ஒரு குழந்தை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருந்து வெளியில் வந்து தொடர் குற்றங்களில் ஈடுபடுவதாக காண்பிக்கப்படுகிறது. சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருந்தாலே அந்த சிறுவர்கள் குற்றவாளிகளாகத்தான் இருப்பார்கள் என்ற 1970 கால மனப்பான்மையை பிரதிபலித்திருக்கிறது. கதையில் நிறைய மாற்றங்கள் செய்திருக்கும் போது பின்னணியை இப்போதுள்ளவர்களை திருத்தும் விதமாகவும் மாற்றி அமைத்திருக்கலாமே எனவும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. தேனை திருடி கொண்டு வந்து தனது தாய்க்கு ஆசையாக கொடுக்கும் போது பாம்பின் விஷம் போகவே போகாது என ஒரு குழந்தையை பார்த்து பெற்ற தாய் சொல்லிவிட்டு போவது இன்னும் அவனது நெஞ்சில் நஞ்சைத்தானே விதைக்கும். ஒரு குழந்தையை திருத்தவே முடியாது என காட்சிப்படுத்துவது சரியான கருத்தா? திருத்துவதற்கு ஏதாவது முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறதா? சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளிலிருந்து வெளியில் வரக்கூடியவர்கள் ஒரு நல்ல வழக்கறிஞராகவோ மருத்துவராகவோ கலெக்டராகவோ நீதிபதியாகவோ வருவது போல காட்சிப்படுத்துவதுதானே இந்த சமூகத்திற்கு பாசிட்டிவாக அமையும். அதேபோல ரங்கா பில்லாவுக்கு
தூக்கு தண்டனை கொடுத்த பிறகு கிளைமேக்ஸில் அந்த அக்கா தம்பி லிப்ட் கேட்காமல் மழையில் நனைந்தபடி சென்றிருந்தால் என்ன நடந்திருக்கும் என காண்பிக்கப்படுகிறது. அறிமுகம் இல்லாத நபர்களின் வாகனங்களில் லிப்ட் கேட்டு செல்லக்கூடாது என்ற விழிப்புணர்வு சரிதான். அதே நேரம் விழிப்புணர்வு ஊட்டுகிறேன் என்கிற பெயரில் அவர்கள் லிப்ட் கேட்டு சென்றது தவறு என அவர்களையே குற்றவாளியாக்க முயற்சிப்பது போல அமைந்துவிடக்கூடாது. எந்த சூழலிலும் ஒரு குழந்தையை, ஒரு பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் அந்த குழந்தைகள் மழையில் நனைந்தபடி ரேடியோ ஸ்டேஷனுக்கு ஓடிச் சென்றிருந்தால் கூட இது போன்ற கொடூரர்கள் அக்குழந்தைகளை வழிமறித்து கடத்தி பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டிருப்பார்கள் எனவும் விமர்சிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் குழந்தைகள் இருவரும் அந்த கொடூரர்களிடம் போராடும் காட்சிகள் வரவேற்பை பெற்று வருகின்றன. நாம் தப்பிக்கிறோமா இல்லையா என்பதை விட அந்த கடைசி நொடி வரையிலும் பலம் கொண்டு அவர்களோடு போராடுவதும் மரணிக்கப் போகும் சூழலிலும் குற்றவாளிக்கு காயத்தை ஏற்படுத்தியதும் தான் குற்றவாளிகளை கைது செய்வதற்கான ஆதாரமாக அமைந்துள்ளது. எனவே தைரியமாகவும் தற்காப்பு கலையை கற்றவர்களாகவும் நமது குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என காட்சிப்படுத்தியது பாசிட்டிவ் என வரவேற்பையும் பெற்றுள்ளது. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.